ஹாய் ஹலோ மக்களே, ஒரு தரமான லெக் டே. வீட்டில் ஷூ கூட போட தேவையில்லைங்க. நல்ல ஒரு மொபிலிட்டி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு சிம்பிளாக, நான் ரொம்ப பேச விரும்பலை. ஓகே, பேசி இந்த ஒரே ஒரு பேர் தம்பிள். ஓகே, உங்ககிட்ட ஒரு பேர் தம்பிள் இருந்தால் போதுங்க. ஒரு லெக் டே முடிச்சு விட்டுடலாம். சூப்பராக பண்ணியிருக்கேன். 5 எக்ஸசைஸு எப்படி பண்ணேன்னு பாருங்கள். மொபிலிட்டி வார்ம் அப் என்ன தெரியுமா நான் பண்ணேன்? ஓகே, பாடி வெயிட் ஸ்குவாட் ஒரு 12 ரெப்பு 3 செட்டு. அப்புறமேட்டு ஆல்டர்னேட்டாக ஃபார்வர்ட் லஞ்சஸ். ஓகே, ஒரு நாள் 6 ரெப் ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறமேட்டு குட் மார்னிங். ஓகே, டெட் லிஃப்ட் பண்ணுறதுனால ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நல்லா பேக் சைட்டாக வச்சுட்டு அது ஒரு 12 ரெப் 3 செட்டு பேக் டு பேக் ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டு கொஞ்சம் சும்மா லைட்டாக ஜாப்பு வேணா லெக் ஸ்விங்கு அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் வச்சு பண்ணிட்டு கொஞ்சம் ஹிப் எல்லாம் கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெயினான எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஓகே, நான் புடுத்து போயிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லி காட்டிடுவா. இது வந்து அமேசானில் வாங்கின தம்பிள்ங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். கொஞ்சம் வெயிட் ஹெவியாக போட்டு அடிப்போன்னு சொல்லிட்டு இதை எடுத்து பண்ணுறேங்க. ஓகே, இது வந்து இடபிள்யூ ஸ்பாட்டரில் வாங்கினது, மசில் டெக் பிராண்டு. ரெக்வரிக்கு லாஸ்ட் செட்டு. சரி பண்ணுறோம், சும்மா பண்ணுறோம், மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்போன்ற ஒரு ஆசத்தில் உங்கள் நலன் கருதி உங்களுக்காக பண்ணுறேன். ஓகே, நான் பேச விரும்பல, போயிடுவா. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ஸ்குவாட் பண்ணுங்க. ஓகே, தூக்கி 2 தூக்கி வச்சுட்டு ரேக்கில் கோர் நல்லா எங்கேஜ் பண்ணிட்டு ஃபுல் டீப் டவுன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரெப்புங்க. ஓகேவா, 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 3 செட்லேருந்து 5 செட்டு. பிகினராக தான் 3 செட்டு, இன்டர்மீடியேட்டு அட்வான்ஸ்லாம் 5 செட்டு கூட பண்ணலாங்க. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நான் 5 செட்டு பண்ணேன். ஒரு ஸ்குவாடை முடிச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸுக்கும் வரலாம், இல்லைனா சர்க்கிட் பேஸாக பார்க்கலாம். நான் சர்க்கிட் பேஸாக பண்ணேன். அடுத்த எக்ஸசைஸ் 2 சொல்லிடுறேன். சர்க்கிட்னா அதை 12 ரெப்பு முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் பிரேக். ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன், பிரேக்கே எடுக்கல, நம்மளை கீழே வைக்கல. அதாவது அவங்கள்ட்ட அப்படியே பேசி காட்டிகிட்டே இருக்கேன். ரொம்ப பேக்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளை கீழே வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து அடுத்த எக்ஸசைஸ் ஆகும். இப்போ ஃபார்வர்ட் லஞ்சஸ் ஒரு காலுக்கு 6 ரெப்பு தான் பண்ணேன். 12 ரெப்பு சிம்பிளாக போகிறீங்க. அழகா 1 நல்லா ஸ்டேபிளாக 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, நீங்கள் சர்க்கிட்டாக பண்ணலன்னா இதுவுமே முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். ஓகேவா, சர்க்கிட்டாக பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் உங்களுக்காக எனக்காக கீழே வைக்கிறேன். 5ஆவது செட்டு பேக் ஸ்ட்ரெயின் ஆகுது. அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். சர்க்கிட்டாக பண்ணலன்னா இதே எக்ஸசைஸை பிரேக் எடுத்துகிட்டு 5 செட்டு பண்ணுங்கள். ரொம்ப வெயிட்டாக இருக்குது தம்பிள் அப்படின்னா ஒரே ஒரு தம்பில் காப்லெட் ஹோல்டு. ஓகேவா, அதையும் காட்டலாம் பாருங்கள். ரொம்ப வெயிட் பெரிய தம்பிளாக இருக்குங்கன்னா இந்த மாதிரி ஒரே இதில் காப்லெட் ஸ்குவாட் பண்ணால் ஒரே இதை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபார்வர்ட் லஞ்சஸு பண்ணலாம். ஓகேவா, ஒரு தம்பிள் தான் இருக்குனாலும் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்த எக்ஸசைஸ் போயிடுவா, டெட் லிஃப்ட். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோம். கமான் தம்பி, ரெஸ்ட் எடுத்துட்டு போதும். டெட் லிஃப்ட் எல்லாருமே தெரியும். ஓகேவா, அழகாக இப்போ இன்ச் பண்ண போகிறீங்க. கீழே ஹாம்ஸ்ட்ரிங் ஃபீட் பண்ண போகிறீங்க. அப்படியே கீழே பார்த்து மேலே வாங்க. பேக் சைடு ஆச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்கிட்ட 2 தம்பிள் பெருசாக இருக்கும், ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தம்பிளை கூட இப்படி வச்சுட்டு இப்படி போயிட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஓகே, டம்பிளே இல்லைப்பா நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா பாடி வெயிட்டில் ஸ்குவாட் பண்ணலாம், பாடி வெயிட்டில் லஞ்சஸ் பண்ணலாம். அதை பற்றி பேச வரல, அது அப்புறமேட்டு போடலாம் பாடி வெயிட்டில் எப்படி பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னர் தை குவாடு ஒன்று பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறமா குவாடு க்ளூட்டு எல்லாத்துக்கும் பண்ணோம். இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணோம். இப்போ இன்னர் தை அண்ட் தென் அடெக்டார் அண்ட் தென் அடெக்டாருக்கு பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் லெக்கை கொஞ்சம் லைட்டாக வைட் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. டம்பில் 2 டம்பிளே டெட்டாக் பண்ண போகிறீங்க. டோஸ் பாயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு deep down 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒரு தம்பிள் இருந்தாலும் 2 தம்பிள் உங்களால் பிடிக்கும்ல, ஒன்று கூட பிடிச்சிக்கணும். ஓகே, இப்படியும் பண்ணலாம். கெட்டல் கூட பண்ண முடியும். ஓகே, முடிச்சோமா?
30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்கள் ஒரே எக்ஸசைஸ் 5 செட் பண்ணாலும் சரி 3 செட் பண்ணாலும் அப்படியே பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆகலாம். இல்லைன்னா திரும்பியும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு புரிதலுக்காக திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அடுத்து ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். நான் இப்படி தான் பண்ணேன், சர்க்கிட்டாக பண்ணேன். ஸ்குவாடை முடித்தேன், லஞ்சு முடித்தேன், டெட்லிஃப்ட் முடித்தேன், இதை முடித்தேன். ஆனால் கீழே வைக்கல. அதான் எனக்கு பேக் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. அது தப்பு, நான் பண்ணது தப்பு. ஓகே, தப்பாக என்ன ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணுவேன் பைத்தியக்கார மாதிரி, டைம் இல்லாதனால. இப்போ லெக் ரைஸ். எனக்கே 30 நிமிஷம் ஆகுது. அப்போ நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த டைம் இல்லாதே நம்ம இவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கோம் உடம்பு. நம்ம உடம்பு நம்ம தான் முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் காஃப் ரைஸ் 22, ஓகேவா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அவ்வளோதான். ஓகே, முடிச்சுட்டு பிரேக். வேர்வை இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு அப்படின்னா தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க நடுவில். ஒரு எப்போல்லாம் டிஹைட்ரேட் ஃபீல் இருக்குது, டயர்டாக ஃபீல் ஆகுதோ அப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிசிடபிள்யூ, இடபிள்யூ, பிடபிள்யூ, இசிடபிள்யூ, இடபிள்யூ, பிசிடபிள்யூ, எலக்ட்ரோலைட்டு, குளுக்கோஸு, இல்லை சக்கரை தண்ணி, அதெல்லாம் தண்ணி அவன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை குடிக்குங்க. அவன் அதான் சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க எல்லாத்தையும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க பாவம் மக்கள். இந்த லெக் டே பிரோஜனமாக இருந்தது. இவ்வளோ தான் வீடியோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிவிட்டு லைக் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு லெக் டே பண்ண முடியல, ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னா இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் மோர் வீடியோஸ் அப்படின்னு போடுங்க. அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னோட ஒர்க் அவுட் டைம் அப்படியே வீடியோ வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு சரி நம்ம பண்ணதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பார்த்து பண்ணுறது காசெல்லாம் பெருசாக எனக்கும் தேவை போகிறதுல பிரயோஜனமான ஒரு பதிவு. பட் பர்சனல் ட்ரெயின் ஆகிறதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். ஆன்லைனில் நிறைய ட்ரைனிங் பண்ணுறேன், அதுக்கெலாம் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் என்னோட வேலை. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சி உடலுக்கு முக்கியம். உடற்பயிற்சி பயலுகடா. ஃபைனலி கோச் மதி, பெட் தமிழா, கூல், அண்ட் தென் லவ் யூ மக்களே. பாய்.